வெளிநாடு யோகம். இந்த என்னுடைய உறவுகள் எல்லாருக்குமே நான் பேசுறது ரொம்ப இன்னைக்கு முக்கியமான தலைப்பு. வெளிநாடு யோகம். நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு வெளிநாடு வாழ்க்கை ரொம்ப சலிப்பு கொடுத்துருச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி வெளிநாடு வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற சகோதர சகோதரிகள் ஒரு பக்கம். இன்னொன்னு, நான் வெளிநாட்டுல இந்த பிஆர், எனக்கு ஒரு பர்மனன்ட் இது ரெசிடென்ஸ் எனக்கு நான் வாங்கணும். நான் ரொம்ப என்னுடைய கனவே அதுதான். இந்த வெளிநாட்டுல நான் காலூன்றி நிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சகோதர சகோதரிகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், வெளிநாடு விட்டு வர மனசு இல்லை, ஆனா பட் எனக்கு ஒர்க்கு இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்த வேலையும் விட்டுட்டு உட்காந்துருக்கிறேன், நான் என்ன பண்றது, நான் இருதலி கொல்லியா இருக்கிறேன், இந்த பக்கம் வரவும் தெரியல, அந்த பக்கம் இருக்கவும் தெரியல, அவமானமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, பிடிக்கவே இல்லை அப்படின்னு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் பேசுறதையும் காதுல விழுது. இது ஒரு பக்கம். இதையெல்லாம் தாண்டி நாலாவது ஒரு பக்கம், நான் ஏன் இன்னும் வெளிநாடு போக முடியல, நான் ஏன் வெளிநாடு இன்னும் போக முடியல, எனக்கு ஏன் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு வெளிநாடு போனா நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன், ஆனா எனக்கு வெளிநாடு மட்டும் போற சான்சஸே கிடைக்கலன்னு இந்த சான்சஸுக்காக ஏங்கி தவிக்கும் சகோதர சகோதரிகள் ஒரு பக்கம். ஆக இந்த 4 பேரை தான் இப்ப எடுத்துக்கிறோம். இந்த 4 பேருக்கும் எந்த கிரகம் சரியாக இருந்தால் அவர்களுக்கு நல்லதை கொடுக்கும், இவ்வளவுதான் இன்னைக்கு பேச போறது. அதுல முதல்ல இந்த வெளிநாடு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு சனிங்கிற கிரகம் வெளிநாடு வாழ்க்கையை கொடுப்பார். அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்லலாம், சனி மட்டும் சாதகமா இருந்தாருன்னா வெளிநாடு யோகம் பெற முடியும். சில வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கும், திடீர்னு குடும்பம் பிரியும், நல்ல கூட்டு குடும்பம், அப்படி அன்பா இருப்பாங்க. ஒண்ணு கல்யாணம் ஆயிருக்கும், குடும்பம் பிரியும், இல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே புள்ள அப்பா அம்மா விட்டு பிரிவான். என்னடா பிரச்சனை அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம்னா, ஒண்ணு அப்பாவுக்கு சனி புத்தி நடக்கும், இல்லைன்னா பையனுக்கு சனி புத்தி நடக்கும், இல்லைன்னா அம்மாவுக்கு சனி புத்தி நடக்கும். இந்த சனி புத்தி வந்த உடனே வீட்டுல ஒரு பிரிவு உட்காந்துரும். ரொம்ப சிம்பிளா உட்காரும். அது கூட்டு குடும்பங்கிறது கலையிறது இந்த சனி புத்தியில டப்பு கலைஞ்சு விடும். நம்ம வாயு சும்மா இருக்காது, சட்டம் பேசுவாங்க சில பேர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு, அதுல பிரிஞ்சு விடும். அப்ப ஒரு இடம் மாற்றத்தை ரொம்ப இயற்கையா ரொம்ப ஈஸியா கொடுக்கிறவர் சனி பகவான். அதே இந்த சனி லக்னத்துல இருந்தாலோ, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலோ, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலோ, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்தாலோ, அதே மாதிரி ராசிக்கு 4, 8, 12 சனி இருந்தாலும், முக்கியமா 4, 8, 12 சனி இருந்தால் வெளிநாட்டுல போய் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ராசிக்கு 4, 8, 12க்கு எப்ப சனி வராரோ வெளிநாடு போக வாய்ப்பு உண்டாகும். இந்த லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைச்சிடும், பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைச்சிடும். இந்த லக்ன ராசியில இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு திடீர்னு தவிர்க்கப்படும். 8ல இருந்தவர் 9க்கு போகும்போது கொஞ்சம் அந்த இடத்த நல்லா கீப் இட் பண்ணிக்கணும். 10க்கு வரும்போது நம்ம கலப்பிடுவாரு அந்த இடத்த விட்டு. வெளிநாட்டுல ஏன் நிறைய பேர் வேலை இல்லாம தவிக்கிறாங்க, ஏன் வேலையில இருந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க? அப்ப இந்த சனி என்ன பண்ணிருப்பார், 10க்கு வந்திருப்பார். இந்த 10, 12 கிராஸ் பண்ணும் போது அவர் நம்மள ஒரு வேலையை காட்டி விட்டுருவார். அதே மாதிரி 7, 8ல சனி டிராவல் பண்ணுவார் ராசியின் அடிப்படையில. அந்த நேரத்துல என்னன்னா குடும்ப ரீதியா கஷ்டத்தை ஏற்படுத்திடுவார். குடும்ப ரீதியா குடும்ப பிரிவுகள், குடும்பத்துல அண்டர்ஸ்டாண்டிங் குறையிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மன நிம்மதியை குறைக்கிறது, சனி பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துருவார். 7, 8. ஸோ இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே முத்தாய்ப்பா நம்ம இந்த வெளிநாட்டுல வாழக்கூடிய சகோதரர்கள் நிம்மதி இல்லாம போறது ஒரு காலகட்டம். என்னன்னா சனி அவரால்தான் வெளிநாடு போனோம், அவரால்தான் வெளிநாட்டுல வாய்ப்பு கிடைச்சது, ஆனா நம்ம சனியை மறந்துடுவோம். இப்ப என்ன பண்ணலாம்? சனியை ஞாபகம் வச்சுக்கிறத விட சனியை யார் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமே அதுதான். விநாயக பெருமானையும் ஹனுமானையும் அதிகம் வழிபாடு செய்யணும் வெளிநாட்டுல உள்ளவர்கள், வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், வெளிநாட்டுல தன்னுடைய லாபத்தை பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள்,
வியாபாரத்தை அங்க காலூன்றி நிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வேலையிலிருந்து தூக்கி எறிய கூடாது, அந்த வேலையை நல்லா தக்க வச்சுக்கணும், அதே மாதிரி வேலையில நான் எனக்கு ஒரு நல்ல லாபத்தை பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இந்த சனியினால் இந்த ஆட்டம் நமக்கு நடக்குது. அதனால விநாயகரை தினசரி வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயருக்கு உங்க பேர்ல அர்ச்சனை செய்ய வேண்டும் சனிக்கிழமை தோறும். இது எல்லாம் இல்லாம ஒரு அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு சக்தி, பராசக்தி, துர்க்கை, வராகி, காளி, இது மாதிரி ஒரு அம்பாளை கவசம், அம்பாளுடைய மந்திரங்களை படித்து கொண்டிருந்தால், வழிபாடு செய்தால், இக்கட்டான சூழ்நிலைகளே நிச்சயமாக சனியுடைய டிராவல் நமக்கு இக்கட்டா வரும் பொழுது அந்த சக்தி நமக்கு காப்பாற்றப்படும். அவ்வளவுதான், பயப்படவே வேண்டாம். இப்போ ஒருத்தவங்க வெளிநாடு போகணும்னா நம்ம ராசியில் என்ன இருக்கணும்? லக்னத்துல 4, 8, 12 சனி இருக்கணும். அட்லீஸ்ட் ராசிக்கு 4, 8, 12 வரும்போதாவது அவர் அனுப்பி விடுவார். லக்னத்துல இருந்தாலும் ராசியில இருந்தாலும் வெளிநாடு யோகம் கிடைக்கும். என்ன லக்னத்துல ராசியில இருக்கும் போது பிரியம் இல்லாம வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கட்டாய வெளிநாடு யோகம், அது யோகம்னு சொல்ல முடியாது, நிர்பந்தம். என் பிள்ளைங்க கஷ்டம், என் அக்கா தங்கச்சிக்காக போறேன், என் பொண்டாடி எனக்கு கொஞ்சம் வருமா கஷ்டமா இருக்கு, தீக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு போறேன். படாத பாடுபடுறோம். நம்மளாம் வெளிநாட்டுல போய் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நிம்மதி இல்லாம தூங்குறோம் இல்லையா? அந்த நிம்மதியை விநாயகர், ஹனுமான், துர்க்கை கொடுப்பாங்க. அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னா சனி போற டிராவல் கரெக்டா இருக்கணும். அவர் டிராவல் போறாரா, கரெக்டா இருக்காரான்னு செக் பண்ணிங்க. முன்னாடியே செக் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அலர்ட் ஆயிடும். ஓகேவா? இது ஒரு அலர்ட் வீடியோ தான். சனி நமக்கு சிறப்பான தரமான சம்பவங்களை செய்வார். ஒரு மனிதனை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதும் சரி, ஒரு மனிதனை ஒரு இடத்த விட்டு துரத்துறதும் சரி, சனியால மட்டும்தான் முடியும். வாழ்த்துக்கள். சனியை ஜெயிக்க விநாயகர், ஹனுமான், அம்பாள் வழிபாடு செய்யுங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.